அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்டி திருநாவுக்கரசு. இன்னைக்கு மகாபலிபுரத்தில் ஒரு இணைப்பு விழா நடந்தது. இணைப்பு விழா ஒரு மாபெரும் தோல்வியில் முடிந்தது. ஏன் இதுக்கான சாட்சி என்னன்னு கேட்குறீங்களா? காலியான சேரில் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பேசுனதுலேருந்தே தெரியலாம் இந்த இணைப்பு விழா ஒரு மாபெரும் தோல்வி. மதுராந்தகத்தில் இப்படி தான் ஒரு அம்மா நாங்கள் கட்சியில் போய் சேர்க்குறோம், ஒரு 30,000 பேர் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இணைப்பு விழா மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் கட்சியில் இணைந்தது ஒரு 3000 பேர் கூட இணையல. அதாவது இவருடைய எண்ணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் கட்சியை விட்டுட்டு போயிட்டா நாமெல்லாம் ஒரு மாபெரும் பெரும் தலைவர்கள், இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு நம்ம போகிறோம், ஆகவே எல்லாரும் நம்ம கூட வந்துடுவாங்க நம்மளுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கட்சியால் தான் நீங்கள், உங்களால் கட்சி கிடையாதுன்றத இன்னும் சில பேர் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் செய்து காட்டுவார்கள். அப்போ நீங்கள் நினைப்பீங்க இந்த கட்சியிலேருந்து ஏண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இணைப்பு வந்து மாபெரும் தோல்வி தான். மகாபலிபுரத்தில் அந்த கட்சியோடைய பொதுச்செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் முன்னில் இவங்க வந்து ஒரு 10,000 பேர் இணையறதா பெரும் பொருட்செலவில் எவ்வளோ கடுமையாக வேலை செஞ்சாங்கப்பா. இது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இந்த கழகம் எப்பயோ வெற்றி பெற்றிருக்கும். இதில் முக்கியமாக சேர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 விஜயபாஸ்கர்கள். இவங்க 2 பேரும், இவருக்கு ஒருத்தருக்கு 4 தொகுதி, ஒருத்தருக்கு 6 தொகுதி. ஆனால் இவங்க இந்த கழகத்திற்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 தேர்தலாக அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க, பெரிய மார்ஜினில் ஜெயிப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் நம்ம கூட்டணி கட்சி எல்லாரும் வேலை செஞ்சால் கூட இவங்க மீதி வேட்பாளர்லாம் உள்குத்து வேலையில் தோக்கடிச்சிருவாங்க. இவங்க தான் இன்றைக்கி போயிட்டு அந்த கட்சியை தூக்கி நிறுத்த போயிருக்கிறாங்க. திரு விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் போயிட்டு மத்திய அழகன் கிட்ட வேலை செய்யணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் பர்வேஸ் கிட்ட கீழே இருந்து வேலை செய்யணும். அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, வந்தால் மாவட்ட செயலர் பதவியெல்லாம் கிடையாதுன்ட்டு. அதாவது இந்த கழகத்தில் வெறும் அமைப்பு செயலாளராக இருக்க முடியாதுன்ற காரணத்தால் இன்றைக்கி யாரோ ஒருத்தரை வேறு கட்சியில் புதுசாக ஆரம்பித்த கட்சியில் போயிட்டு அடிமட்ட தொண்டனா போயிட்டு விருப்பப்பட்டு போயிருக்கிறாங்க. மேலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வேர்வியாலும் ரத்தத்தையும் சிந்தி உங்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கினாங்க. கொழுப்பெடுத்து போயிட்டு தாவேகான்ற கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு இன்றைக்கி அந்த கட்சியிலே போயிட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு, மக்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமாக இல்லாமல் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு தாவேகான்ற கட்சியில் போயிட்டு இணைந்திருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் மக்கள் ஏற்றுக்குவாங்களா, இல்லை தொகுதி மக்கள் ஏற்றுக்குவாங்களா? கொஞ்சமாவது ஒரு வேளை சாப்பாடு போட்டால் கூட அந்த சாப்பாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கு. ஆனால் நீங்கள் செய்துட்டு போன துரோகம் வரலாறு பேசும். நீங்கள் போன இடம் உருப்படாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் சாபம் அழிந்து போய்விடுவீர்கள் என்பதே. இதில் வந்து திரு செங்கோட்டையன் அவர் வந்து கூறுறாரு, திமுக அதிமுக கூட்டணி அமைது, அதற்கான ஆதாரம் இல்லாமல் தொடர்ந்து இதே மாதிரி எதனா ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அவருக்கும் வயசாகுது இல்லையா? இன்னொரு காமெடி ஒன்று சொன்னார், மகளிர் அணி கூட்டம் நடந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதில் வயசானவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் சொல்கிறதுன்னு பார்த்தா 70+ வயசில் இருக்க திரு செங்கோட்டையன் அவர்கள் வயசான ஆளுங்க இருந்தாங்க அந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே இவர்களுக்கு அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக எதனா சொல்லிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு வாழ்வும் வளமும் பதவியும் அங்கீகாரமும் அதிகாரத்தையும் வழங்கி பதவி சுகங்களை வழங்கிய இந்த கழகத்திற்கு 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கிய, 4-5 முறை மந்திரியாக்கிய, பல்வேறு பதவிகளை கொடுத்த அந்த கழகத்திற்கு துரோகம் செய்துட்டு அங்கே போய் விசுவாசமாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரம்மா. திரு ஆதவர்ஜனா அவர்களும் திமுக அதிமுக கூட்டணி அமைஞ்சு பேசுனாங்கப்பா, இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான் சொல்லுவாங்கன்னு தெரில, இன்னுமா இந்த பொறி நம்புத்து போடல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மேலும் திரு கரூரில் ஏதோ ஒரு சம்பவம் பாக்கி இருக்குதான், என்ன சம்பவம் அப்படின்னு தெரில. ஒருவேளை செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்றது தெரில. அந்த கரூரில் ஒரு ஓட்டம் பிடிச்சாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி கரூர் மக்கள்லாம் இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்குறாங்கன்ட்டு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாங்க. 41 பேர் இறந்த போது ஓடின ஓட்டத்தை விட இந்த மாரத்தான்லேயே ஒன்றும் ஓடலடா, அப்படி தான் ஓடினீங்கன்ற மாதிரி ஓடினாங்க. மேலும் ஆதவர்லாம் பேசி முடிச்சுட்டாரு. 60% அதிமுகவினர் இங்கே வந்துட்டாங்களாம். இன்றைக்கி 2 விஜயபாஸ்கரும் சேர்ந்ததுக்கப்புறம் 60-70% ஆயிடுச்சான். இனி தமிழகத்தில் அந்த 5.5 கோடி வாக்கில் ஒரு 5 கோடி இவங்க உறுப்பினராக ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதால் இது மாதிரி இப்படின்னு சொல்லியிருக்காரு. புசி ஆனந்த் வந்து கட்சியில் இணைந்து பணியாற்றுங்க, நம்மளுடைய நண்பர்களோட இணைந்து பணியாற்றுங்க அப்படின்னு. அதற்கான முக்கியமாக ஒரு இக்கு வச்சு பேசுகிறார். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்த உடனே பதவி தர முடியாது, நீங்கள் அவங்களோட சேர்ந்து பணியாற்றுங்க அப்படின்ற செயலில் சொல்கிறாரு. எந்த மாதிரியாக இருக்குதுன்றதை போக போக தான் தெரியும். திரு விஜயபாஸ்கர், அதாவது விஜயபாஸ்கர் வந்து சொன்னாராம் முன்னாடியே கழக பொதுச்செயலாளர்கிட்ட, நம்ம தாவேக்காவோட கூட்டணிக்கு போவோம், நம்ம போனால் நம்ம ஜெயிச்சிடும் அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னதை கேட்கலையா. அப்புறம் தாவேக்கா ஜெயிச்ச அப்புறம் நம்ம போயிட்டு முத ஆதரவு தரலாம் அப்படின்னாலும் அதையும் பொதுச்செயலாளர் கேட்கலையா. அதுக்காக அவர் வந்து தாவேக்காவில் போய் சேர்ந்துட்டாங்களாம். எந்த ஒரு அறிவு உள்ளவனா மானம் உள்ளவனா நம்மளை மற்றும் பலர் கட்சின்னு சொன்னாங்களே, அவங்கக்கிட்ட போய் யாராவது சேருவாங்களா? இத்தனை தலைவரை போய் பார்த்தாங்களா? கழக பொதுச்செயலாளர் வந்து பார்த்தாரா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா திரு விஜயபாஸ்கர் அவர்களே? சொல்ல முடியாது. ஏன்னா பணத்தாசையிலும் அதிகார ஆசையிலும் நீங்கள் அங்கே போய் சென்று விட்டீர்கள், அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதில் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்கிறார், கரூரில் உங்களுக்காக அந்த மக்கள் தொண்டர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து உங்களை ஜெயிக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய சாதனை.
பெரிய மார்ஜினெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஜெயிக்கல, 1800 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் இது சட்டமன்றத்துக்கு போகிறது இதுதான் கடைசி முறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க தொகுதி மக்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும். சில பேர் அந்த கட்சியிலிருந்து விலைக்கு வாங்கி எத்தாந்து நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் நினைக்கலாம். தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் வந்து அங்கே வரல, அதுதான் உண்மையான விஷயம். மொத்தத்தில் பணத்திற்கு விலை போன இந்த விழா, இணைப்பு விழா வந்து ஒரு மாபெரும் தோல்வி. இதை கட்சி அலுவலகத்தில் நடத்த முடியல. ஒரு மகாபலிபுரம் ரெசார்ட்டில் அந்த லோக்கல் இருக்கிறவங்களுக்கு 2000 3000 கொடுத்து சாப்பாடு போட்டு நைட்டில் இருந்து காலையில் மதியானம் அறுசுவை விருந்து வைத்து இந்த கட்சியில் சேர்க்கறதுக்கு கூப்பிட்டு வரீங்க. முண்டி அடித்துட்டு போகிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. தமிழகத்தில் இல்லை, இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு கட்சி எங்கேயுமே கிடையாதா? இன்றைக்கி உறுப்பினராக சேரலைன்னா நாளைக்கு அந்த கட்சியில் உறுப்பினரை சேர்க்கவே மாட்டாங்களா? அதோட ஹவுஸ்ஃபுல் ஆகிடுமா? ஏன்டா அப்படி அடிச்சுக்கிட்டு ஓடுறீங்க? ஆகவே இந்த இணைப்புழா மொத்தத்தில் தோல்வி. 10,000 பேர் சேர்றாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு 5,000 பேர் கூட சேரல. திரு விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காணொலி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபோட்டோ கூட நான் போடுறேன். காலி சேரங்களோட பேசிட்டு இருக்காரு. இதில் சில தொண்டர்கள்லாம் போயிட்டாங்க, வந்த கொஞ்சம் தாங்க, கொடுத்த காசு கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடியும். முழு மீட்டிங்கும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஆகணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உண்மையான தொண்டர்களா? காசுக்கு வந்தவங்க தானே. ஆகவே மொத்தத்தில் மதுராந்தகத்தில் எப்படி தோல்வியில் முடிந்ததோ அதே போலவே மகாபலிபுரம் கூட்டமும் தோல்வியை முடிவடைந்தது. ஆகவே துரோகிகளுக்கு ஒரு சரியான பாடமாக இந்த நிகழ்வு அமையும். இனி ஓடப் போகிறவர்களுக்கும் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விஜயபாஸ்கர் போனால், கரூர் விஜயபாஸ்கர் போனால் கமலக்கண்ணன் இருக்காப்புல, விஜயபாஸ்கர் போனால் அங்கே பழனிவல்லில் இன்னும் 3 பேர் வந்துட்டாங்க. ஆகவே இந்த இயக்கத்தை நாம் போயிட்டா உங்களால் கட்சி கிடையாது, கட்சியால் தான் நீங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டி அந்த இயக்கத்தை துரோகம் செய்துவிட்டு ஓடி இந்த இயக்கத்தை அழிக்க துடிக்கும் புல்லுரிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, எந்த மயரானாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எஃகு கோட்டை இன்று வந்து தோல்வியை சந்தித்திருக்கலாம், மீண்டும் எழும். கண்டிப்பாக இந்த கழகம் வெற்றி பெறும். மீண்டும் இந்த கட்சியிலிருந்து போனவங்க தோல்வி அடைய வாழ்த்துக்கள். இனி உங்களுடைய வாழ்வில் ஏற்றமே கிடையாது, தோல்வி நிரந்தரம். நன்றி.